சத்தியமா பொழைப்பாங்கறவள செத்து போடுவாயா நேரா போய் உளுந்து செத்து ஆறப்பா என்ன உட்டுனா சோள காட்டியா போயிடு வா கைய குடுறடி கூட்ல நான் பணம் வந்து போய் கை கொடுத்து ஏய் அதுலடா நார உளுந்திருப்படா ஏய் என்ன ஆட்டம் இந்த ஆட்டம் ஏன் எனக்கு நீ சொல்லியே தரல என்னடி தங்குவான் இந்த ஆட்டம் ஏன் எனக்கு நீ சொல்லி தரல இது ஆட்டம் பின்ன அது வரல போய் ஆடி இருக்கிற எனக்கு சொல்லவே இல்ல என்னது கொண்ட கவதி அங்கீங்களடா ஏண்டா ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு கையை விடாது நாய நல்ல வேலையை புடிச்சுக்கிச்சு பேண்ட தேயில புடிச்சுக்கிச்சுன்னா கீழே விழுந்திருப்பேன் கையில முடிஞ்சு போகல பாருங்க ஓய்யா ஏன்னா வைந்தனா ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம் தாசி பேர் விடுவோம் அதுலனா ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் கோயில்ல வை நீ வந்திருப்பா நான் சொல்லல சரி நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் தண்ணி போங்கட உள்ள எங்கட வெளியேறாது மோத்தல சொல்லுமா அருமையில் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ அண்ணா பார் ஓய் கடமா மேல அடிச்சு போடுவோம்டா மொபரி போறட அப்படியே மண்ணல குளியாட்ட வச்சிட்டு என்னடா அப்படி சத்தியமா நல்லா மாட்டீங்க ஏண்டா சத்தியமா நீ காலையில டான் 5:45 தாலி எடுத்து இந்த தவுட்டு போல போட்டுட்டு பிரச்சனை தின்னுட்டு பிள்ளையார் கோயில் சுத்தி முண்டை அப்படியா அப்படியே நடக்க நான் பல்லு வலிக்கு 25 வருஷம் ஆகுது ஏன்னா எத்தனை மணிக்கு 5:45 6 மணிக்கெல்லாம் வேற புரச கட்டிக்குவேன் அதான் தேவடியாங்க தேவதை அண்ணா பல பருவமுள்ள சோழ குயில போல பல பருவமுள்ள சோழ குயிலா போல என்னுடைய பெயரோ பேரோ ஏண்டா உங்க வீட்டுல இடியுது அப்படி நான் என்ன கேட்டேன் உன் பேர் என்ன அண்ணா உன் பேர் என்ன உன்னுடைய பெயர் என்ன அத்த உன் பேர் என்ன ஆமா உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லுடா உன் பேர் என்ன உன் பேர் என்ன அண்ணா என்னுடைய பெயரோ ஏண்டா அப்படி நான் படிக்காத மாயா அப்படியா அவன வாயே பேசாத சுத்த தமிழ் உன் பேர் என்ன அப்படியா அண்ணா பேரும் வாங்கி தருவார் என்னுடைய பெயரோ பெருந்துருவாள் என்று சொல்லலாம் பேரும் வாங்கி தருவாள் பெருந்துருவாள் சின்ன சின்னதான தெரியற யாயா இந்த அழகான பெருந்துருவாளை ஈண்டு எடுத்தாங்களா தாய் தந்தை சரி சரி யாரு அண்ணா நான் எப்படி பிறந்தவள் எல்லாம் அதுலயே தான் எதுல உன்ன போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவளா என்ன இல்ல அந்த தெய்வலோகத்து பிண்டமா இல்ல இந்த பூலோகத்து பிண்டமா ஒருவேளை செனவுச்சி போட்டு வச்சிருப்பாங்களா நான் எப்படி பிறந்தவன் ஆணு பெண்ணு ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறப்போம் யாராருக்கு பிறந்தீங்க நான் எப்படி பிறந்தவன் எப்படி என் பிறந்தறத காமிக்கிட்டுமா என் பிறந்தறத காமிக்கிட்டு சாமி என்ன பண்ற டீ கடை வச்சு படைக்கலாம் நான் எப்படி பிறந்தவன் சொல்லட்டுமா
நானும் பர்கரிசி ஏகத்தின் வழியாக பிறந்தவள். பர்கரிசி மகாமுனிவர் யாகத்தில் நீங்க பிறந்தீங்க. ஆமா. நீங்க பிறந்தீங்களா? நாங்களும் 20 பேர் பிறந்தோம். 2 பேரு. ஆமா. யாரு? முதல் முறையாக இந்த பான்மதி பெருந்துருவால் நான் பிறந்தேன். வாங்கி தருவா பெருந்துருவா. ஆமா. இரண்டாவதாக இந்த அழகு சுபத்திரை என்று ஒரு பெண் பிறந்தது. அழகு சுபத்திரை. ஆமா. அப்படி பிறந்திருந்தாலும் ஈரடி தக்க 16 பருவ மங்கையருடனே ஈரோட்ல தான் இருக்கிற இந்த ஊர்ல நாவல எனக்கும் ஆய் போச்சுடி. ஏண்டா எதுக்கு ஒரு தண்ணி சொம்பு போதுமா இல்ல போர் போட சொல்லிட்டா? அண்ணா எனக்கு கண்ணாலம் போச்சு. ஆகி போச்சுன்னா கழுவிட்டு வா. லைட் வெளிச்சத்துல ஜனத்துக்கு முன்னாடி கழுவு தெரியாத இப்படித்தான் லைட் வெளிச்சத்துல கூட்டத்துல ஏண்டா அவசரம் தெரியாத காரணா ஆகி போச்சுன்னா உள்ள அப்படி போட்டுட்டு குறைச்சிக்கிட்டே இருக்கும். துளிப்பால முந்தானத்தை அப்படித்தான் காய்ச்சிட்டு தலையை எடுத்து பின்னால தொடச்சுக்கிட்டாண்டா. பரப்பா போக சொன்னா கூட ஆகும். கூட்டத்துல தண்ணியும் சொம்பு கழுவுறதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஆகி போச்சு பிக்கி போச்சுன்னு அண்ணா அது இல்லண்ணா முடிச்சொத்தாது அண்ணா எனக்கு கண்ணாலம் போச்சுடி. டாக்டர் போய் பாரு ஆட்டியாம்பட்டி ஊம கூதி டாக்டர் அவன் தான் கண்ணு ஆழத்தெல்லாம் எடுத்து விடுவான். என்ன டாக்டர்? ஆட்டியாம்பட்டி ஓம்பே பத்தி டாக்டர். ஆமா அண்ணா அது இல்லண்ணா என் முன்னாடி உலக்கி போட்டாங்க. ஏன் தாண்டறதுக்கு வழி இல்லாதியா? ஆனா என் கையில வேப்பலை கொடுத்துட்டாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சா? ஐயோ நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன்டா. 90 வயசா? அடியே நான் வீட்டுக்கு தூரமாயிட்டேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருக்கியா? சொல்லு மத்தனக்காரங்க அம்மாலாம் கொண்டு வச்சுக்க. என்ன வண்டி? இந்த அடிச்சுட்டா ஊர் சனத்தையே திட்டு திட்டுன்னு எழுப்புத. என்ன வண்டி பேர் என்ன? எம்மாக்கா. ஆமா அண்ணா என் கையில வேப்பலை கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு எங்க தாய்மா மூட்டர்ல வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? ஏன்டா அப்படி அழியறீங்க? பாரு எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆயிடுச்சு. நயம் வரும்போது டெம்போல மாட்டிட்டு இருந்துச்சு. ஐயோ அது மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். முண்டியாவியா மச்சான் அப்படி சட்டி போட அதான் பெரியங்க சொல்லுவாங்கம்மா ஒரு கோயில் விசேஷமா இருந்தா அப்படியே அடிச்சு போடுவேன். ஏற்கனவே புடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பெரியங்க சொல்லிக்கிறாங்க. எப்படி? ஆதி காலத்த தெருக்கூத்து இங்க பாரு ஒரு அம்மன் டான்ஸ், ஒரு ஆர்கெஸ்ட்ரா, ஒரு ரிக்கா டான்ஸ். சரி சரி. பெரிய கட்டைகளுக்கு தான் புரியும். இந்த பெரிய உட்காந்துக்கிற பாத்தியா? ஆமா ஆமா. அவங்களுக்கு தான் தெரியும் மகாபாரதம்னா என்ன, கந்த புராணம் என்ன. சரி கோமாளி வந்தான் பேசுறான் சிரிக்கிறான்னு பசங்களோட இது. இந்த பெரியங்களாம் உணுப்பா கதைக்கு கதை வேணும், காமெடிக்கு வேணும் அப்படின்னு உணுப்பா பாக்குறாங்க. அதுதான் ஆதி காலத்து தெருக்கூத்து எந்த நாயுடா பாக்கும் அப்படின்னு பசங்களாம் பாரு நோய் போடும்போது சண்டை பண்ணுவாங்க. சரி சரி எனக்கு ஒரு டான்ஸ் விடுங்க அப்படிம்பாங்க. ஆதி காலத்தை தெருக்கூத்து எந்த நாய் பான்னு சொல்றேன். சரி உன்னையே வெளியே வந்ததோ ஒரு நாய் மதிச்சு ஒரு நாய் வந்துச்சு போச்சு. அடியே என்னனாச்சும் அந்த நாயினாச்சும் வந்து பாக்குது. கூட பாக்கலடா. பாலையிட்ட மன்னவர் யாரு? அண்ணா என்ன பாலையிட்ட மன்னவர் யாரு தெரியுமா? டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடி துரிய மன்னனையே திருமணம் செய்து கொண்டேன். அவரை கல்யாணம் செஞ்சு அவருக்கும் உங்களுக்கும் காலாகாலத்தில் ஈடுபட்டு கண்டப்பா எனக்கு வாழைக்கு ஒரு குலை போல ஒரே ஒரு மகனையும் பெற்றெடுத்தேன். ஆமா ஏண்டி மறுபடியும் அவருடைய பெயரோ இலக்கண குமாரன். ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்த நக்குவான்? சுமாரா ஒரு 5 பேரு. முடியலன்னா இலக்கண குமாரன் தேரை ஒண்டா ஓட்டக்கூடிய இலக்கண குமாரன். மகளாக மகன் லட்சுமணா தேவி. மகளோ லட்சுமணா தேவி. மகனோ இலக்கண குமாரன். ஆலக்குடி நாட்டு டெல்லின்னு சொல்லக்கூடிய அஸ்னாபுரம். உங்க மனவரோ துரியார மண்ணை. நான் வந்து என்ன காரணம்? அது சீக்கிரம் அவரை கொடி துரியார மண்ணை கூட்ட சொன்னார். என்ன கொடி? பீக்கிங்கா கொடி. அவரை கொடி அரவக்கொடி துரிய மண்ணை. அப்படியா? பாடி போலாம் ஏடி எனக்கு செட் ஆகும். ஏடி என் கூட வரதுக்கு உனக்கு என்ன பயம்? சரிப்பா நீ அதைத்தான் நானும் அதைத்தான் போலாம். அப்படியா? பாடி போலாம்.